ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு அழகான ஜெபத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லித்தரார். 143 சங்கீதத்தினுடைய 10வது வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இதை வாசிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று தன்னை அர்ப்பணித்து ஒரு அழகான ஜபத்தை செய்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், வாலிப சகோதர சகோதரிகள், அன்பு உள்ளங்கள் எல்லாரும் பேசுகிற ஆனாலும் சரி, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு அழகான ஜபம். இந்த மாதம் முழுவதும், வருடம் முழுவதும், உயிரோடு இருக்கும் கடைசி நாள் முழுவதும் ஒரு அழகான ஜபத்தை நம்ம செய்யணும். என்னென்னா, அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. சுயபலத்தால் நம்மளால் ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு கர்த்தர் சொன்னார். சுயபலத்தால் நம்ம பண்ணோன்னா குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் பண்ண முடியும். அப்புறம் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிடும். ஆனால் நம்ம தேவனுடைய ஆளுகைக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது, அவர் நம்மை நேர்த்தியான இடங்களிலே நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போது ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னென்னு ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்க. உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியில் நடத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீங்க என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று தாங்க, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று இயேசு தன்னைத்தானே அர்ப்பணித்தது போல நம்மையும் அப்படி தான் அவர் எதிர்பார்க்குறார். ஆமாம், நம்முடைய ஆசையின்படி, நம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்காக நம்மளை இந்த உலகத்தில் கத்தர் வைக்கல. நமக்குள்ளே ஒரே ஒரு ஏக்கம் தான் இருக்கணும். என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானது செய்ய கற்றுத்தாங்க. ஒன்றும் அழகான ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களை நினைக்கும் போதெல்லாம் ஏசப்பா சந்தோஷப்படுவார். நாள் முழுவதும் அர்ப்பணிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.